இயற்கையான நீச்சல் குளத்தோட ஒரு அருவி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான இடமான கும்பாரொட்டி அருவி பற்றி தான். மேக்கரை டு அச்சன் கோயில் வழியிலே இருக்கும் ஒரு அழகான அருவி. இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம் என்று சொல்லலாம். ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் இந்த அருவி முழு வேகத்தில் ஆர்ப்பரித்து விழும் காட்சி அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கிறது. இந்த அருவி கேரள வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் இங்கு குளிக்க கட்டணம் உண்டு. ஒரு நபருக்கு 60 ரூபாயும் குழந்தைகளுக்கு 30 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பார்க்கிங் பொறுத்தவரை பைக் 30 ரூபாயும், ஆட்டோவுக்கு 60 ரூபாயும், கார் ஜீப்புக்கு 90 ரூபாயும், வேனுக்கு 180 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு இந்த அருவி இருக்கும் இடத்திற்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து செல்லணுங்க. அந்த நடந்து செல்ற வழியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். செம்மையா ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இந்த கும்பாரொட்டி அருவியின் நீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். மேலும் இயற்கையான நீச்சல் குளத்தில் அருவி விழுவது போல இருக்கும். இங்கு குளிப்பதற்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த அருவிக்கு வருகின்ற நீர் மலைகளில் பெய்யும் மழை நீர் பல சிற்றோடைகள் வழியாக வந்து இந்த அருவியை உருவாக்குகிறது. மழைக்காலத்துல இந்த அருவி மற்றும் மேற்கரை டு அச்சன்கோயில் வருகின்ற வழி பாத்தீங்கன்னு சொன்னா பல மடங்கு அழகாக இருக்கும். இந்த வழியில நம்ம வரும் பொழுது பனிமூட்டத்தோடு இந்த வழியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செம்மையான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த அருவிக்கு நீங்க 2 வீலர் 4 வீலர் வேன்ல வரலாம். அது மட்டும் இல்லாம செங்கோட்டை டு அச்சன் கோயில் வரை கேரளா பேருந்து வசதியும் நமக்கு செய்யப்பட்டிருக்குது. அந்த பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த அருவியில ஒரு நாளைக்கு 800 பேர் மட்டும்தாங்க குளிக்க அலோவ் பண்றாங்க. அதனால விடுமுறை தினத்துல இங்க கூட்டம் அதிகமாக வரும். அதனால நீங்க முந்தின நாளே முன்பதிவு செய்து வருவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த முன்பதிவு செய்யற லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறோம். நீங்க பயன்படுத்திக்கோங்க. இங்க டவர் இருக்காது. அதனால ஜிபே போன்பே ஒர்க் பண்ணாது. அதனால உங்க கார்டு எடுத்துட்டு பே பண்றது ரொம்ப சிறந்த வழியா இருக்கும். குற்றாலத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த அருவி. அதனால நீங்க குற்றால சீசனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அருவிக்கு போறதை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த அருவிக்கு உள்ள போகும்பொழுது எந்த ஒரு பொருளையுமே உள்ள எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம உடை மாற்றும் அறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்து பக்கத்திலேயே இருக்கும். ஸோ அதனால பிளாஸ்டிக்கோ மற்ற எந்த பொருளோ உங்க பேக்கோ எதுவுமே உள்ள எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம கார்லயோ அல்லது நம்ம கொண்டு வந்த வாகனங்களையோ வச்சுட்டு தான் நம்ம போக வேண்டி வரும். இயற்கையை நேசிப்பவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு போக மறந்துடாதீங்க. ஒரு செம்மையான பிளேஸ், ஒரு ஒர்த்தான பிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்முடைய தென்காசிக்காரன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.